நீ பங்குனி உத்தரங்க. அதனால் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கணும், நம்ம வந்து 6 வெத்தலையும் போட்டு 6 அகல் விளக்கம் ஏற்றணும்னா நம்ம வந்து வேண்டிக்கிண்டு அப்படியே நடக்குங்க. நான் வந்து தட்டில் வந்து பச்சை அரிசியும் துவரம் பருப்பும் போட்டு 6 விளக்கு போட்டு வச்சுருக்கேங்க. நடுவில் வந்து முருகரோட விக்கிரகத்தை வச்சு செஞ்சுருக்கோம். குலதெய்வத்துக்கும் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கோம். ஆஸ் யூஷுவல் வந்து காமாட்சி அம்மனுக்கும் விளக்கேற்றி வச்சுருக்கோங்க. நம்மளால் வந்து நைவேத்தியம் செய்ய முடிஞ்சால் நம்ம செய்யலாம். அப்படி செய்ய முடியலன்னா நட்ஸு கடை சாமிக்கு வச்சு படைக்கலாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வேண்டிக்கிண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சரவண பவ போட்டு நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் முருகருடைய சன்னதி கோயில் போயிட்டு உங்கள் பேருக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லதுங்க. எப்பவுமே வந்து நம்ம வந்து குடும்பத்தோடு போயிட்டு வந்தோம்னாக்கா ரொம்ப விசேஷம். அதுவே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், கேழ்முருகன் கரோகரம், கண்ட கலந்து கரோகரம், சரவண பவனே போட்டு இந்த பங்குனி உத்தரம் வந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கனால ரொம்ப விசேஷமான நாளுங்க. அதனால் வந்து நான் வந்து பச்சை அரிசி வந்து இது வந்து இந்த வெட்டி வேலி கீழே போட்டு அந்த இலைக்கீழே வந்து பச்சரிசி போட்டு நம்ம செஞ்சோன்னா மகாலட்சுமியோடைய கடாட்சமும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எந்த வேண்டுதல் வச்சு நம்ம செய்கிறோமோ அதுவும் வந்து நிறைவேறுங்க. நான் வந்து துவரம் பருப்பு போட்டதுனால நல்ல ஒரு வருமானம் கிடைக்கணும், நிரந்தர வருமானம் கிடைக்கணுன்ட்டு, நல்ல ஒரு வேலை கிடைக்கணுன்ட்டுக்கோசரம் நான் வேண்டிட்டு போட்டுருக்கிறேன். ஓகேங்களா, நீங்களும் உங்களுக்கு வந்து இது மாதிரி நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கணுன்ட்டு வேண்டிட்டு நீங்களும் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலமும் நல்ல ஒரு வாழ்க்கையும் வந்து அமையுங்க. ஓகேங்களா, இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு என்ன ஒரு விசேஷம்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தையும் கிடைக்கிறதுக்கோசரம் விரதம் இருந்து செய்வாங்க. அப்புறமா சொந்த வீடு வாங்கணுன்றதுக்கோசரம் விரதம் இருந்து செய்வாங்க. நல்ல வேலைக்காகவும் மெயினாக வந்து திருமண வாழ்க்கையை வந்து கூடிய சீக்கிரம் அமையணுன்னுட்டும் விரதம் இருந்து செய்வாங்க. அதுக்கோசரம் இந்த பங்குனி உத்திர நாள் சிறந்த நாள்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்களும் இது வந்து கடைப்பிடிச்சு செய்யுங்க. உங்களுக்கும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பும் கிடைக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.